பவுல் ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருக்கிறத வச்சே சுவிசேஷத்தை தேவன் பிரபலமாக்கினார். அந்த தீமையை வச்சே சுவிசேஷத்தை ஆயிரக்கணக்கான போர்ச்சேவர்கள் மத்தியில் போகும்படி செய்தார். அது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பாருங்க. யோசேப்பு ஏதோ பெரிய கனவு வந்தது அப்படின்னு சொன்னான், அவ்வளோதான். அவன் பண்ண குற்றம் அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலாம். என் கனவுல நீங்கள்லாம் எனக்கு முன்பாய் பணிவீங்க அப்படின்னு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொன்னான். அதுக்கு மேலே அவன் பெரிய குற்றம் ஏதாவது செஞ்சான்னா கிடையாது. அதுக்கு போய் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அடிமையாய் விற்று போட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொந்த கூட பிறந்தவங்க அந்த பையனை, சின்ன பையனை அடிமையாக விற்று போட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு தீமை. அதை பார்த்து யாராவது நல்லதுன்னு சொல்லுவோமா? பயங்கரமான தீமை. எப்படி இருந்திருக்கும் யோசேப்புக்கு? ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு அடிமையாய் அன்னைக்கு விற்கப்படவில்லை என்றால் எகிப்துக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டார். எகிப்தில் நாட்டிலே 2வது மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டார். வந்து அவர் செய்த காரியங்கள் மூலமாய் யூத தேசத்தையே காப்பாற்றியிருக்க மாட்டார். இப்போ நடந்து கெட்டது வந்து நன்மையாக முடிஞ்சதுன்னு மட்டும் இல்லை, அந்த கெட்டதே நன்மையை கொண்டு வர வளைக்கும்படி பயனுள்ளதாக ஆகிவிட்டது. இட் வாஸ் யூஸ்ட் பை காட். தேவன் அந்த கெட்டதையே பயன்படுத்தி நன்மையை கொண்டு வந்தார். மற்ற உதாரணங்கள் இருக்கு. எஸ்தர் பழைய ஏற்பாட்டில் இருக்குல்ல, ஒரு அழகான ஒரு ஒரு யூத பெண், ஒரு புறஜாதி, அதாவது தேவன் அறியாத ஒரு ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் சேருவது ஒரு நல்ல காரியம் கிடையாது. அது ஒரு நல்ல காரியமே கிடையாது. அது ஒரு கெட்ட காரியம். ஆக்சுவலா அவள் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாள்ன்றது நிறைய பேர் நல்லது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் சட்டங்களின்படி, பிரமாணங்களின்படி அது ஒரு ரொம்ப கெட்ட காரியம் தான் சொல்லணும். ஆனால் அந்த கெட்ட காரியத்தை தேவன் பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை வரவழைத்தார். அதிலிருந்து கொண்டு வந்தார். அது என்னது? யூத தேசத்தையே காப்பாற்றினார்.